பகவத் சரணத்துல விழுந்து பிறண்டுட்டாள். கங்கா தீரத்துல சுக்காச்சாரியாள். எந்த பிரபு அபரிமிதமான மகிமையை உடையவனோ, எந்த பிரபு திரிகுணாத்மிகையான மாயை கையில போட்டு இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி ரட்சிச்சு மறுபடியும் தன்னிடத்துல அப்படி வலை போட்டு இழுத்துக்கிறா போல இழுத்துக்கிறாளோ, எந்த பிரபு சாதுக்களுடைய துக்கத்தை போக்குறவனோ, எந்த பிரபுவும் மகான்கள் எல்லாம் துறவிகளாக ஆகி தேடுறாளோ, எந்த பிரபு இல்லைன்னா மகான்களுடைய துக்கம் விலகாதோ, சர்வத்தையும் தியாகம் பண்ணின ஞானிகள் தேடும் பொருள் எதுவோ, எந்த பிரபுனுடைய பகவன் நாம வாக்கால சொன்னா புகுஜன்மார்ஜிதமான பாபம் அழியுமோ, எவனுடைய கல்யாண குணகணங்களை கேட்டா அஷ்டைஸ்வரியமும் நம்ம தேடி வருமோ, இப்படி கிட்ட வரணும். யத்கீர்த்தனம் யத் ஸ்மரணம் யதீட்சணம் யத்வந்தனம் யத் ஸ்ரவணம் யதர்வணம் லோகஸ்ய சத்யோ விசுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. இந்த பகவானுடைய கல்யாண குணகணங்களை சொன்னால் சமஸ்த துர்தம் விலகுமோ, எந்த கல்யாண சரித்திரத்தை காதால கேட்டா அஷ்டைஸ்வரியம் வருமோ, எந்த பகவத் சந்நிதியிலே புறாவர்த்தி நமஸ்கரிச்சா சகல பாக்கியமும் கைகூடுமோ, எந்த பிரபுவே ஸ்மரிச்ச மாத்திரத்தாலே சர்வதுரிதமும் விலகுமோ, அந்த பிரபுக்கு நமஸ்காரம் நாளாம். எவன் ஸ்ரீயப்பதியோ, எவன் யஜ்ஞபதியோ, எவன் யோகபதியோ, எவன் பூபதியோ, எவன் ஜகத்பதியோ, எவன் சாதுக்களுக்கு கதியோ அவன் தான் எனக்கு கதி நாளாம். ஸ்ரீயப்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதி தியாம்பதிர் யோகபதிர்தராபதி பதிஹி கதிஹி அந்தக விஷ்ணிதாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாங்கதி. தபசு பண்றவாளோ, தானம் பண்றவாளோ, கீர்த்திய சம்பாதிச்சவாளோ, மந்திர ஜபம் பண்றவாளோ, பூஜை பண்றவாளோ, எதை பண்ணினாலும் எந்த பிரபுனிடத்துல கிருஷ்ணார்ப்பணம்னு அர்ப்பணம் பண்ணாவனா க்ஷேமத்தை அடைய முடியாதோ, க்ஷேமம் ந விந்தந்தி விநாயதர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமः. அவனிடத்துல அர்ப்பணம் பண்ணணுமா, பண்ணினாத்தான் க்ஷேமத்தை அடைய முடியுமா? ஆமா, அவனிடத்துல கொடுத்துட்டா அப்புறம் அதுல ஏதாவது ஜாதி பிரயுக்தமாவோ, கிரியா பிரயுக்தமாவோ, பாவனா பிரயுக்தமாவோ தோஷம் இருந்தா அதெல்லாம் விலகி போயிடும். அவன் அழுக்கு நோட்டை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்துட்டா அவன் நல்ல புது நோட்டு கொடுக்குறான் பாருங்க பணம், அதுல ஏதாவது அழுக்கு இருந்தா போக்கிவிடுவான், அதை போக்கி நல்லதா பண்ணிவிடுவான் பகவான். ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட விலகி போயிடும். அதுக்காகத்தான் கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம்னு கடைசியில கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு கிருஷ்ணா பகவத் ஸ்மரணத்தை கொண்டு போய் விதிச்சு விட்டாள். இப்படி விதிச்சிருக்காள். அதனாலதான் சுவாமி சூது போன போது மகாபாரதத்துல துரியோதனன் 5 மைலுக்கு ஜனங்களை சுவாகத்தம் சொல்லி அனுப்பிச்சானா, எதிர்கொண்டு வாத்திய கோஷத்தோட அழிச்சுன்னு வர சொல்லி 2 பேர் போகலன்னார். உள்போட்டே ஒண்ணு போகல, வெளிப்போட்டே ஒண்ணு போகல. உள்போட்ட துரியோதனன், வெளிப்போட்ட திருதராஷ்டிரன். 2 பேரை தவிர்த்து துரியோதனம் மிருதே ராஜன் எல்லாரும் போனாளா. சுவாமி பார்த்தாள். பீஷ்ம துரோண கிருபாதிகள் ஒரே அடியா 30-40 மைலுக்கு ஜனங்கள். இதை பார்த்துவிட்டு ஏறி இந்த டவுனுக்கு நாம் என்னமா போய் சேர முடியும்? தேர விட்டு கீழே இறங்கி பீஷ்மரும் துரோணரும் கையிலா கொடுத்து அழிச்சுன்னு போனாளா. அப்படி போற போது நகரம் வந்தது. இந்த அரவணை ஆறுதுன்னு கேட்கிறாள். காட்டா இது என்னது என்னதுங்கிறார். பீஷ்மர் கையை விட்டு விட்டு பிரம்மச்சாரி அவர் என்னது என்னதுங்கிறார். மறுபடியும் இன்னொரு வீட்டை காட்டி துரோணரை பார்த்து இது ஆறுதுங்கிறார். சுவாமி காட்டத்துல என்ன விசேஷம்னா 6 கூட அவனை பார்த்து காட்டாளா ஆறுது ஆறுதுன்னு. துரோணன் 4 வேதத்தையும் தலைகள் அத்தியனம் பண்ணவர். என்னது என்னது எங்காத்துக்கு வரணும், உள்ள வந்து பார்க்கணும் நாளா, உங்காத்துக்கு வரத்துக்கு அவகாசம் இல்லை, எனக்கு ரொம்ப காரியம் இருக்குன்னு விட்டாள். இப்படி ஒவ்வொருத்தரும் எங்காம்னு சொன்னாள். துரியோதனுடைய அரமண வாசல் வந்து அவங்க இருந்து வெளியில வந்து தலையை நீட்டி எப்போ வந்தேள் என்னன்னா, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இது ஆருடைய வீடு அதை சொல்லுனாள். என்ன எம்பிட்ட உங்களுக்கு தெரியாதா, எங்காத்துக்கு நீங்க வந்தது இல்லையா, அது இன்னும் ஒரு மணி என்ன அகங்காரியோ இல்லையா, திரும்ப திரும்ப சொன்னா மமேதம் மமேதம்னு. என்னப்பா மிந்தி வந்திருக்கேன் ஒன்னும் அடையாளமே தெரியலையே என்னாள். எல்லாம் சால பஞ்சிக்க போய் பொம்மை எல்லாம் நர்த்தனம் பண்ண முடியா வச்சிருக்கான், ஸ்பிரிங் எல்லாம் கொடுத்து. எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னால். நீங்க வரத்துக்காக இத்தனையும் பண்ணிருக்கேன், உள்ள வந்து பார்க்கணும், ஒரு மண்டபம் ஜோடிச்சிருக்கேன், உங்காத்துக்கு வரத்துக்கு பொழுது இல்லைன்னு விட்டாள். இப்ப என்ன நினைச்சானா, இந்த ஊர்ல நம்மாம் இல்லைன்னா இங்க அரங்குவர் கிருஷ்ணன் நினைச்சானா, இவருக்கு இடம் அதுன்னு நினைச்சான். அதே வீதியில சுவாமி வேத கோஷம் வாத்திய கோஷத்தோட போயிட்டே இருந்தாள். பீஷ்ம துரோணாதிகள்லாம் கையை பிடிச்சுன்னு போறாள். சாஞ்ச கூரை மண் சவறு வெடிச்சு போய் நிற்கிறது. அந்த கூரை வாசல்ல போய் நின்று எல்லாரையும் பார்த்து இது ஆறுதுன்னு கேட்டாள். இது ஆறுதுன்னு கேட்டா உத்தரம் பத சொல்லல. சுவாமி திரும்ப திரும்ப இதை காட்டி இது ஆறுது ஆறுதுன்னாள். எங்கேயோ ஒரு மூலையில கண்ணு கண்ணீருமா ஜலத்தை விட்டு இருந்த விதுரர், நாம் உத்தம பிராமணனா பிறந்தா சுவாமி கையிலா கொடுத்து பிடிக்கலாம்,
அல்லது உத்தம க்ஷத்ரியனா பிறந்தா பிடிக்கலாம். சூத்ரயோனா அகம் ஜாதா, நான் இன்னமும் ஒரு தாசிக்கு பிறந்தவன், என்னோட சுவாமி பேசுவாளோ மாற்றாளோன்னு நினைச்சுக்கிண்டு கண்ணுங்க நீருமா நின்ன விதுரர் அங்கேருந்து ஓடி வந்து பகவத் சரணத்துல வந்து விழுந்து என் கோபாலனுடைய கிரகம் நாளா சுவாமி உடனே எங்க அம்மா யசோதை இந்த ஊர்ல கூட எனக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காளா நாளா உள்ள போயிட்டாளா. பௌரவேந்திர கிரகம் என்ன அப்படி போனாலே பெரிய சக்கரவர்த்திகளுடைய கிரகத்தெல்லாம் விட்டுட்டு உள்ள ஓடினாலே என்ன நாள் பிரவிவேஷா விவேஷா பிரவிவேஷா ஆத்மசாத்கிருதம் நாள். வாஸ்தவமா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினவராம் விதுரர். தான் குடியிருக்கும் இடத்த கோபாலன்னு சொல்லுவராம், தான் உட்கொள்ளும் உணவை கிருஷ்ணார்ப்பணம் வராம், தான் கட்டிக்கொள்ளும் வஸ்திரத்தை பரமாத்மாவும் வராம். மேலுக்கு சொல்லல அன்னைக்கு நுட்டு பண்ணி வச்சுக்கிண்டு அப்படி உள்ள இருக்கிற நினைப்ப சொன்னாலாம். எல்லாம் உங்களுக்கு நீங்க வேணுங்கிறத உங்க போல பாத்துங்க, அம்மன் ஒரு டவல் கொடுங்க, தலை தொட்டிக்க ஒரு தலாணி கொடுங்க. மத்தியமாளத்துல கட்டா கொடுப்பேள், தனியா வச்சிருப்பேள் இருக்குன்னு. பாக்கி ஊர்ல எல்லாம் தலாணி தலாணின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அது என்ன யாராவது கொடுத்தா போருமா, நாகப்பட்டினத்தில் கிருஷ்ணமூர்த்தி ரூபாய் கொடுத்தா போருமா? எல்லா இடத்துலையும் போய் கேட்டு பார்த்தா தெரியும், தலானியா தலானியா எனக்கு இருந்தா அவனு கொடுங்க அம்மா. வாஸ்தவமா பகவத் அர்ப்பணம் பண்ணிடுவாள். விதுரர் சுவாமி உள்ள போயிட்டாள். ஜெயந்தி பாரதத்துல சொன்னாள். உள்ள போனதே என்ன பண்ணாளா, சுவாமியினுடைய பிம்பத்தை வச்சு நிச்சயம் விதுரர் பூஜை பண்ற வழக்கம். இன்னைக்கு நேரவே சுவாமி வந்துட்டாளே, என்னதுக்கு பிம்பத்தை பூஜை பண்ணோம், பகவானையே பூஜை பண்ணிவிடுவோம்னு சந்தனம் புஷ்பம் க்ஷீரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தம்மேல கொட்டிக்குதாராம். ஒண்ணுமே புரியாம ரொம்ப சந்தோஷம் தாங்காம பூச்சுன்னா ஒன்றும் புரியாது. பெரிய கல்யாணம் எல்லாம் மாப்பிள்ளையா கிடைச்சி பொண்ணை ஊஞ்சல் மாலை கூட்டு ஊஞ்சல் ஆடுற போது சேஷில் அஷடா இருந்தா அந்த கல்யாண பொண்ணுடைய அம்மாவை போய் ஆரத்தி கொண்டான்னு விடுவார். அவளுக்கு அந்த மாப்பிள்ளை வந்த சந்தோஷத்துல ஒன்றும் புரியாது. இட்லி மாவை கரைச்சம் வந்து விடுவல்னே, அது யாராவது வரும்னா அடுத்தா தம்மா இட்லி தின்னுபிட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாள். கவலை இல்லாம அவளை கூப்பிட்டு சொன்னா வாத்தியார மிரட்டி பாதி புள்ளியார போட்டுன்னு வந்து விடுவாள் ஆரத்திக்கு. அது மாதிரி விதுரருக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தனத்தை எடுத்து கண்ணில் எட்டுக்கிறார், பாலை மேல கொட்டிக்கிறார், ஒன்றும் புரியல. சுவாமி பார்த்தாள் இந்த பூஜைக்கு முடிவு தெரியலேன்னு சுத்திரமேன ஆத்துரே மையினாள். விதுரான் நாள் எனக்கு பசி தாங்கல்ல, பூஜையெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வச்சுக்கோ, எனக்கு போஜனம் பண்ணி வைன்னு விட்டாள். தங்காத்துல சாப்பிடுவார்னு சொப்னத்துல கூட நினைக்கல இவர். உங்காத்தலாம் போஜனம் விட்டாள். விதுருக்கு ஒண்ணுமே தெரியல. வில்லிபுத்தூரார் சொன்னார் துள்ளினான் உள்ள முருகினான். அவன் துள்ளி குதிச்சாராம், உள்ள முருகினாராம், கீழே விழுந்து பிறண்டு விட்டார் விதுரர்னு விட்டார். சுவாமி தங்காத்துக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே அப்ப சுவாமி ஒரு பிரதிஜை வாங்கினாளா, உனக்கு உள்ள என்ன பண்ணிருக்கோ அதுக்கு மேல புதுசா ஒண்ணும் பண்ணலேன்னு சொல்லுன்னு பிரமாணம் பண்ணி என் கையில் அடினாளா. அவர் நித்தியம் ஒரு பணம் 2,500 சம்பளம் வாங்குறவர் விதுரர். என்னமோ 2,000-3,000 சம்பளம் வாங்குறது குறைச்சலுங்கிறா மந்திரிகள். 2,500 சம்பளம் மந்திரி வாங்கின தேசம் இதுன்னு. 2,500 சம்பளம் கஞ்சி தான் உள்ள போடலாம். 2,500 என்னெல்லாம் சாப்பிட முடியும், கண்டதெல்லாம் குடிக்க முடியுமா? கஞ்சிதான் சாப்பிடலாம். எவாகு அந்த அம்மா வருத்தப்படுறாள். இன்னைக்கு கடன் வாங்கியாவது சுவாமிக்கு ஒரு விருந்து பண்ண வேண்டாமா? இப்படி வந்து நீங்க சாப்பிடறத சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டே இந்த அம்மா அழறா. விதுரருடைய பத்னி விதுரர் சொன்னாள், இதாவது என் பிரபுனுடைய குச்சியில போகட்டும்னு சொன்னாள். அதை கொண்டு வரதுக்காவது பாத்திரம் இருக்கா? பத்திர புட்டத்திலே தொன்னையை கட்டி நம்ம வஸ்திரத்தை போட்டு மூடி கொண்டு வந்தாள். திறந்து கொடுன்னாள். சுவாமி திறக்க மாட்டேன்னு விட்டார் விதுரர். கண்ணுங்க நீருமா ஏன் நாள் குப்தமன்னமுபானீதம் வாசுதேவே மகாத்மனி. மகாத்மாவான வாசுதேவன் என் வீட்டுக்கு வந்த பொழுது திறந்து காட்டும் முடியாத பொருளை கொண்டு வராத பாபி நான் அழுதாளா. ஏன்னா ஜுரமடிச்சு கிடக்கிறவனுக்கு கொடுக்குற கஞ்சியாச்சேன்னு விதுரர். சுவாமி திறந்து எடுத்தாள், கஞ்சி சாப்பிட்டுட்டாள். சாப்பிட்டதே ரொம்ப தேம்பி தேம்பி அழுதாள் விதுரர். சுவாமி நினைச்சாளா, பக்தாள்லாம் எங்கேயோ நம்ம இருக்கிற நம்ம நினைச்சு சர்வ துக்கத்துல இன்னும் கரையேறி போயிடுறாள். அப்படி இருக்கிற போது அவன் வீட்டுல போய் நான் நின்று நேர தரிசனம் கொடுத்து அவன் கண் கண்ணீரமா கலங்குறானே, வைகுண்டத்தை ஏதாவது பண்ணிவிடுமோ நம்ம, அவன் கஞ்சலம் விழுந்தா வைகுண்டம் கலங்கி போட போறதேன்னு கவலைப்பட்டு என் அப்பனே விதுரா ஒரு சொல் சொன்னாலா, அந்த சொல்லுனால துக்க ஜலத்தை ஆனந்த ஜலமா பண்ணிவிட்டாளா. என்ன சொன்னான், நான் வெயில்ல நடந்து வந்த சிரமம் கஞ்சி போட சொல்லணும்னு நினைச்சேன், நீ என்னமா போட்டேன்னு கேட்டாளா. குச்சேல கேட்டாலும் பரமப்ரீணம் சகே அது மாதிரி காட்டாளாம். விதுரருக்கு ஆனந்த ஜலமா போயிடுதான். சந்தோஷம் தாங்கல ஆதேசேவ தட்சணாத்தான் ஆனந்தப்பட்டான். அது மாதிரி ஒரே ஆனந்தம் தாங்கலையாம். என்ன பண்ணினான் நாள் விதுரர், சுவாமிக்கு பிரியங்கரமான கஞ்சியா கொடுத்தோம்னு சந்தோஷப்பட்டாள். ரம்பா பலத்தை ஒரு சுச்சு கொடுத்தாளாம். பூவம்பழத்தை, அவன் பூவம்பழம் சுவாமிக்கு நைவேத்தியம், அது குடிக்கிறாள். சுவாமி வந்த சந்தோஷத்துல
பழத்தை கீழே போடுறார், தோலியை சுவாமி கீழே கொடுக்கிறார். இந்த அவசரமா சில பரிச்சாரகன் பஞ்சாமிரதம் பண்ணுவோம் கோவில்ல, இன்னொரு கோவிலுக்கு போறதுக்காக. அவன் ஒரே ஏரியா சர்க்கரையில தோலை தள்ளி விடுவோம், பழத்தெல்லாம் மணல்ல போட்டுடுவோம் கீழே. அப்புறம் பிரஷர் போது தெரியும். அது மாதிரி பழத்தெல்லாம் கீழே போட்டுட்டா தோலியை கொடுக்கிறார். சுவாமி அதை வாங்கி சாப்பிட்டு இது என்னப்பா, எந்த கிரியில விளைஞ்ச பழம், ரொம்ப நல்லா இருக்கேங்கிறார். கடைசியில துஷ்பரிக்கிரமிய பாதையோடு 3 தடவை பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வந்திருக்கிறாள். பழம் கீழே கிடக்கு. வருத்தப்பட்டாலாம் விதுரர், நான் கொடுத்தது பூம்பழம், அதுலயும் தோலை கொடுத்துட்டேனே, பழம் 4 கீழே கிடக்கேன்னு அழுதாள். அப்பா உன் பக்திங்கிற அமிர்தம் கலந்து அது எனக்கு தோலா தெரியலேடான்னு சுவாமி பிரதிஜை பண்ணினாள். சஹசிரசீர்ஷ்ண சரணோபதானம். அன்னைக்கு விதுரர் மடியிலேயே சுவாமி காலை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தாளா அன்னி முழுக்க. அப்புறம் தான் வடிகாலம் வந்து கர்ணன் துரியோதனும் கூப்பிட்டான்னு வியாசபாரதத்துல சொல்ல போறாள். அப்படி விதுரர் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணினாள். சுவாமி போய் கஞ்சி சாப்பிட்டாள். பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டா சர்வதோஷமும் ஜாதி பிரயுக்தமான சகல தோஷம் எத்தனை துஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் விலகி போயிடும், தோஷங்கள்லாம் விலகி போயிடும்.